आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. நாம சரணம்னு போய் நிற்கணும்னால் அந்த கடவுளுக்கு என்ன குணம் வேணும்? சீவஜனபூரணம்னு ஒரு உயர்ந்த நூல். அதில் பிள்ளை லோகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர் இந்த விஷயத்தை விசாரித்து சொல்கிறார். விஷய நியமம் மாத்திரம் உள்ளது. யாரிடத்துல சரணம்ங்கிறது மட்டும் கட்டுப்பாடு உண்டு. யார் இடத்துலையோ பண்ண முடியாது, அப்புறம் காரியம் நடக்கவே நடக்காது. அப்படி பண்ணுறச்சே நாம் போய் ஒருத்தர் திருவடியை பற்றி கட்டியாக பிடிச்சிட்டு நீ தான் காப்பாற்றணும்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்போ அந்த தெய்வத்துக்கு முக்கியமான குணம் எதுவாக இருக்கணும்? முக்கியமான பண்பு எதுவாக இருக்கணும்னா, அவர் ரொம்ப பெருமை வாய்ந்தவராக இருக்கணும் இல்லை, அவர் பெரிய வீரனாக இருக்கணும் இல்லை, அவர் பேர் அழகானாக இருக்கணும் இல்லை, இது எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை. அப்போ நான் போய் காலில் விழுந்து கெட்டியாக பிடிச்சின்னு கதறணும்னால் அவருக்கு சௌலபியங்கிற குணம் முக்கியமாக இருக்கணும். சௌலபியம்னா எளிமை எளிமை எளிமை. அவர் எளிமையானவராக இருந்தால் தானே நான் போய் பிடிக்கவே முடியும். இப்போ சரணம்னு சொல்கிறச்சே எது முக்கியமான செயல்? பற்றுதல். பற்றணும்னா கால் கிடைக்கணுமே சுவாமி. எனக்கு அவர் காலே கிடைக்கல, வைகுந்தத்தில் காலை தூக்கி வச்சு நீ அங்கே வந்து சரணாதி பண்ணிருந்தாருனால் அப்போ போகவே பண்ண முடியாது. இப்போ வைகுந்தத்துக்கு போகணுமா, அதுக்காக சரணாதி பண்ணணும்னு இருக்கேன், எங்கே போய் பண்ணலாம்னார். நீங்கள் அதையும் வைகுந்தத்திலே போய் பண்ணுங்கன்ட்டார். அங்கே போகணுங்கிறதுக்காகத்தான் சரணாதியை பண்ணணும்னு வந்திருக்கேன், அதையும் அங்கேயே போய் பண்ணுன்னா. நான் ஒருத்தர் கடுதாசி பண்ணணுன்னு இருக்கேன், ராமசுவாமின்னு அவருக்கு பேர், முகவரி தெரியல, என்ன பண்ணலான்னா அதை அவருக்கே எழுதி கேளுங்களேன்னார். அது தெரியலேன்னு தானே அவருக்கு நான் எழுத முடியலன்னு சொல்லியிருக்கேன். இப்போ முகவரி தெரியலேன்னு சொன்னால் அவருக்கே கடுதாசி போட்டு கேளுன்னா எப்படியோ அப்படி தான் இது. இப்போ நம்மால் வைகுந்தத்துக்கு போகணும்னா அது அங்கே போய் சரணாதி பண்ண முடியுமா? எனக்கு பக்கத்தில் எளிமையான வடிவத்தோட ஒருத்தர் வந்தால் தான் பற்ற முடியும். அப்போ சௌலபியம் மிக மிக முக்கியம். சௌலபியங்கிறது தான் எளிமை. எளிமை மட்டும் இல்லை, வாத்சல்யமும் முக்கியம். வாத்சல்யம்னா என்னுடைய குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை. ஒரு பக்தன் போகிறோம், நாம் பெருமாள்கிட்ட போய் நிற்கிறோம், என்னென்னலாம் நமக்கு சந்தேகம் வரும் தெரியுமோ? ஒரு 4 விதமாக சந்தேகத்தை பார்ப்போம். நம்ம ரொம்ப குற்றம் பண்ணியிருக்கோமே, இவர் ஏற்றுப்போகிறோம், இது முதல் சந்தேகம். பிரகலாத நடத்தில் அசுர குழந்தைகள்லாம் கேட்டா, பிரகலாதா நீ எப்பவும் பகவான் பகவான்னு சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, எடுத்திருக்கிறதும் அசுர பிறவி, எத்தனை பாப்பம் என்ன சேர்த்து வச்சுருக்கோமோ தெரியல, இதோடு நம்ம போனால் ஏற்றுப்பறா? அப்போ பிரகலாதம் உபதேசிக்கிற, ஏன் இந்த கவலைப்படுறீங்க? இப்போ அவர் எல்லாத்தையும் பொறுத்து ஏற்றுக்கிறவராச்சே, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பையே நல்லதாக கொள்றவராச்சே, வா குழந்தைகளே கட்டப்படாதீங்க அப்படின்னு பிரகலாதன் உபதேசிக்கிறான். க்ஷாமியஸ்ய கோ தது அபிசந்தி விராம மாத்திராத்துன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஒரு நிமிஷ போதில் கூட நாம் மாறிவிடலாம். எத்தனை காலமாக குற்றம் இழத்திருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு தாமரை மலர் அவன் திருவடிகளில் போட்டு மன்னிச்சிருன்னு கேட்டோம்னா உடனே மன்னித்து ஏற்றுக்கிறார். நம்ம குற்றத்தையே குணமாக கொள்கிறார். அந்த தன்மைக்கு தான் வாத்சல்யம்னு பேர். இது கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். குற்றத்தை பார்த்து பயப்படாதே, நான் இருக்கேன், உன் குற்றத்தையே நல்லதாக எடுத்துக்கிறேனே. சரி, குற்றத்தை நல்லதாக எடுத்துன்னு விடுவாரான், அது புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு அடுத்த சந்தேகம், குற்றத்தை எனக்கு அம்மாவை கூட தான் நன்னா எடுத்துப்போ, எங்கள் அப்பா கூட தான் நான் குற்றம் பண்ணால் சரின்னு பொறுத்துருவார், அதுக்குன்னு அப்பா அம்மா காலில் விழுந்து முக்தி கொடுன்னா கொடுப்பாளா? காரியத்தை சாதிக்கிற சக்தி அவள்கிட்ட கிடையாது இல்லை. இப்போ குற்றத்தை பொறுத்துருவாளே தவிர நான் நினச்ச காரியத்தை அவளால் பண்ண முடியாது. இப்போ எனக்கு அடுத்த சந்தேகம், நான் யார் காலில் விடுறேனோ அவர் நான் நினச்சதை பண்ணிடுவாரோ? கண்டிப்பாக பண்ணிடுவார். சுவாமி உலகத்துக்கெல்லாம் தலைவர், எல்லாரையும் ஆள்றவர், உன் குற்றத்தை பார்க்கலேங்கிறதுக்காக அவர் சுமார் நினச்சிடாதே, அவர் ரொம்ப உயர்ந்தவர். ஆனால் நீ அவர் சொத்தோ இல்லையோ, சொத்தோட குற்றத்தை பார்க்காம ஏற்றுக்கிறதானே சுவாமி. ஒரு சுவாமி யாரு? தன் சொத்துக்கிட்ட என்ன குத்தம் இருந்தாலும் விட்டு கொடுக்கூடாது. ஒன்று மேலே நஞ்சை புஞ்சை எல்லாரும் வச்சுருக்கோம். புஞ்சை நிலம் எங்கேயோ ஒரு 10 அடிக்கு 10 அடியை பக்கத்து நிலத்துக்கார ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். விடுபாளைவா
நீதிமன்றத்துக்கு போய் ஓஹோன்னு 20 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம், இழுத்து 20 வருஷம். அவன் எவ்வளவு செலவழிச்சு? 6 லட்சம் ரூபாய். அந்த 10க்கு 10 நிலத்தோட விலை என்ன? 1,4 லட்சம் ரூபாய். அதன் விலை 1,4 லட்சம். இவர் செலவழிச்சது நீதிமன்றத்தில் 6 வருஷம். என் பேரனாக இருந்தாலும் விட மாட்டேன், 2 தலைமுறை ஆனாலும் ஜெயிச்சே திருவேங்கிறது இல்லையோ. அவன் அதில் ஏதாவது நிறைய விளையுமான்னா ஒன்றுமே விளையாது, வெறும் புஞ்சே, எதுவும் விளையாது. ஆனால் என் நிலம், அப்போ என் நிலன்னு இருந்தால் எத்தனை குற்றம் இருந்தாலும் என்னதுங்கிறமோ இல்லையோ. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒத்தொத்தரும் பகவானுடைய சொத்து. நம்மக்கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும் தன்னுடைய நிலத்தை விட்டுடுவார் அவர். இவன் என் நிலம் என் சொத்து விட்டுட மாட்டேன், எத்தனை குற்றம் இருந்தாலும் நான் எடுத்துன்னு தான் போவேன். நம்ம பிள்ளை குற்றவாளியாக இருந்தால் நம்ம விட்டுட முடியுமா? என்னவா இருந்தாலும் நாளைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும். எல்லா பிள்ளை மனமும் கல்லாத்தான் இருக்க போகிறது, எல்லா பெத்த மனமும் பித்தாத்தான் இருக்க போகிறது. இதே இந்த பெத்த மனத்துக்கு எவ்வளோ பித்து இருந்தால் அப்போ பகவான்கிற பெத்தவர் மனசுக்கு எவ்வளோ பித்து இருக்கும்? இது 30-40 வருஷம் சம்பந்தப்பட்ட எனக்கே இத்தனை ஆசா பாசம் இருந்ததுன்னா அனாதி காலமாக இந்த ஒவ்வொரு ஜீவனும் அவருக்கு சொத்து. அப்போ அவர் எத்தனை ஆசை பாசத்தோடு இருந்திருப்பார். ஆகவே கண்டிப்பாக நம்ம குற்றத்தை பொறுத்துடுவார். மேலும் காரியத்தை கேட்டால் கண்டிப்பாக நடத்தியே கொடுத்துடுவார். 2வது தெரிகிறது சுவாமித்வம். 3வது குற்றத்தெல்லாம் பொறுத்துடுவார். ஆனால் கொஞ்சம் கிட்டக்க போக பயமாக இருக்குது சுவாமி. அவரோ எங்கேயோ இருக்கிறவர், நானோ எவ்வளவோ தாழ்ந்து இருக்கிறவன். அப்பேற்பட்டவருக்கு பக்கத்தில் போனால் என் அழுக்கு ஞானம் அவர் பேரில் ஒட்டி கொடுத்துனா அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா அதுக்கு தான் சிரித்து கூப்பிடுவார். பல ஊர்கள் போத்தின்னா இந்த இடது கையால் இப்படி கூப்பிடுற ஹஸ்தம் இருக்கும், ஆஹ்வான ஹஸ்தம்னு பேர். அழைத்து வாழ்வித்த இப்படி வச்சுருப்பார். பையன் ஏன் கவலைப்படுற, இப்போ தள்ளி போகாதே வா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக இந்த விரலை வச்சுட்டு போகிறான். எவ்வளோ பெருமாள் சிரிச்சுன்னு இருக்கார். சிரிப்பை பார்த்தாலே சரி நம்ம பயந்து ஒதுங்க வேண்டாம் போல் இருக்கு. சிரிச்சுன்னு இருக்கார், தைரியமாக கிட்டக்க போகலாம். ஒரு சுவாமிகிட்ட உதவி கேட்கறதுக்காக போகிறோம். எப்போ போக உள்ள அவர் அப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் வச்சுட்டு சரி இன்றைக்கி விடிஞ்ச வேலையே சரியில்லை, இன்றைக்கி இவர்கிட்ட ஒன்றும் கேட்க போகவே கூடாது. அப்போ என்றைக்கு போகணும்? சுவாமி பரவாயில்லையே, ஏதோ சிரிக்காதவர் இன்றைக்கி சிரிச்சுன்னு உட்காந்துருக்கார், என்ன உண்டோ இன்றைக்கி போய் கேட்கணும். அப்போ நம்ம எது கேட்கணும்னாலும் சிரிச்சுட்டு இருக்கிற வேலையில் கேட்கணும் இல்லையோ. அதை போல் இந்த பெருமாள் சிரிச்சுட்டே இருக்காரு. எந்த விக்கிரகத்தை போய் சேவிச்சு பாருங்க, அழகான முகம், கண்கள் பேசுறது சிரிக்கிறது, அந்த நெத்தி விரிஞ்சு சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, வாய் அப்போவே திறந்து ஏதோ உபதேசிக்கிறாப்புல இருக்குது. காத்துருக்கார். இவன் வரட்டும், வந்து என்ன சொல்கிறான்னு நம்ம செய்வோம். கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனான்னு திருப்பாணாழ்வாருடைய பாசனம். ஆகவே அந்த சிரித்த முகத்தை பார்த்தால் கண்டிப்பாக நம்ம கைவிட மாட்டார். நம்ம தாழ்ந்தவன்னு நினச்சின்னு அவர் விலகி போயிட மாட்டார். மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ சுபாவத்துவம் சௌசீல்யம்னு சொல்லுவா. இது 3வது குணம் இருக்கு. முதல் குணம் எளிமை. 2வது குணம், முதல் குணம்னு சொன்னது குற்றத்தை கண்டு குணமாக கொள்ளுதல், அது வாத்சல்யம். 2வது குணம் சொத்தை விட்டே கொடுக்க மாட்டார் சுவாமி. அத்தனைக்கு முதலாளி அவர் தான், சொத்தை விட மாட்டார். இது ஒவ்வொன்றும் என்னத்துக்கு நமக்கு நல்லது செய்யிருப்போ. ஆகவே தைரியமாக அவர் காலை பிடிச்சிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் இந்த ஒவ்வொரு குணமுமே உபயோகப்படுறது. இப்போ நம்மக்கிட்ட எத்தனையோ குற்றம் இருக்கே, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக வாங்க, குத்தத்தையே நல்லதாக எடுத்துப்பார். நம்மக்கிட்ட நாம் சொத்து சுவாமி எத்தனையோ அழுக்கு இருக்குது விட்டுட்டாருன்னா சுவாமி சொத்தை விடவே மாட்டார். முதலாளி சொத்தை விட்டுடுவாரா? கடவுளுங்கிற முதலாளி ஒரு நாளும் தன் சொத்தான நம்மளை விட்டுடவே மாட்டார். அதுவும் இருக்கட்டும், அவரோ ரொம்ப உயர்ந்தவர், அதிகமான ஞானம், அதிகமான ஆனந்தம். நானும் ரொம்ப தாழ்ந்தவன், ஏணி வச்சா கூட எட்டாவது போல் இருக்கே, அந்த கவலையை நீங்கள் பட வேண்டாம். இப்போ தான் உயரமானவன், நீ குள்ளமானவன் அவர் நினைக்கிறதே இல்லை. அதனால தான் குகனை பார்த்து தம்பின்னு சொல்லிக்கலையா? ராமன் எப்பேற்பட்டவர், குகன் எப்படிப்பட்டவர்? நின்னொடும் ஐவரானோம் பின் குன்னு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் 7வரானோம். விபீஷணா உன்னோட நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர், சுக்ரீவா உன்னோட அண்ணன் தம்பி 6 பேர், குஹா உன்னோட நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர். காட்டுக்கு போய் ஒத்தொத்தரையா தம்பிங்கிறாரு. இருக்கிற நம்ம 3 தம்பி போறாதா? இதுக்கு மேலே உன்னோட நாங்கள் இனிமேல் 5 பேர் ஆகிட்டோம், உன்னோட 6 பேர் ஆகிட்டோம். ஏன் சேர்த்துக்கிறாருனால் லக்ஷ்மணன் என்ன ரொம்ப உயர்ந்தவர், ராமன் தம்பியை ஏற்றுனுட்டார். பரதன் ரொம்ப உயர்ந்தவன், தம்பியா ஏற்றுண்டார். அந்த பேர் மட்டும் பெருமாளுக்கு போராதான். குஹநாட்டம் ஒத்தனை நான் தம்பியை ஏற்றுட்டேன் பத்தியா, சுக்ரீவனாட்டம் குரங்க கூட தம்பியை ஏற்றுட்டேன் பத்தியா, என்னுடைய மனைவியை களவாடி போன ராவணன் தம்பின்னு நான் தம்பின்னு சொல்லிட்டேன் பத்தியா என்றால் நமக்கு என்ன தோணும்? ஓஹோ, இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்க்க மாட்டார், நான் எவ்வளவு கீழே இருந்தாலும் என்னை இழுத்து பிடிச்சான்னு உட்காந்து வச்சுப்போம். அதை போல் அவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறது தான் 3வது குணத்தை காட்டுட்டார். இது எல்லாமே நன்னா இருக்கு. வாத்சல்யம் நன்னா இருந்தது, சுவாமித்வம் நன்னா இருந்தது, சௌசீல்யம் நன்னா இருந்தது, கடைசியாக ஒன்று எல்லாம் நன்னா இருக்கு. சுவாமி அடியன் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னா காலை காட்டுவாரா?
திருவடி இருக்குமானால் அதான் கண்டுபற்றுகைக்கு சௌலபியம். எளிமை எளிமை எளிமை. இந்த 4 குணங்களும் இருப்பது எங்கே? வைகுந்தத்தில் இருக்குமா? நான் யோசிச்சு பாருங்க, வைகுந்தத்தில் இருக்க முடியுமான்னுட்டு. குற்றத்தை பார்த்து குணமாக கொள்ளுகிறாரே, இந்த பண்பு வைகுந்தத்தில் பகவான்கிட்ட இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது சாமி. இருக்கணும் இல்லையோ? அங்கேயும் குணசாலி தானே. என்னால் முதல்ல குற்றம் பண்ணுறவா வைகுந்தத்தில் இருக்கணுமே. இருந்தால் தானே குற்றத்தை பார்த்து அவர் நல்லதாக எடுத்துக்கவே முடியும். அந்த ஊரில் கர்மத்தை தொலைச்சவன் தானே போவே போகிறான். ஏது குற்றம்? கர்மத்தோடு நாம் உழண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த சம்சாரத்தில் குற்றம். கர்மத்தை தொலைச்சா தான் வைகுந்தத்துக்கே போக முடியும். அங்கே அப்போ குற்றவாளிகளே இல்லையே. இல்லை, அப்போ என்ன ஆகும்? குற்றவாளிகளுடைய குற்றத்தை பொறுத்தோங்கிற குணத்தை பகவானால் காட்டவே முடியாதுங்க. இப்போ எடுத்தாப்போ அவர்கிட்ட அந்த குணம் இருக்கலாமே தவிர அந்த குணத்தை காட்ட முடியல. பாருங்க, அவன் இருக்கு, ஆனால் குணத்தை காட்ட முடியல. இதனால தான் அவரே வருத்தத்தோட நாம் வைகுந்தத்தில் உட்காண்டா பாதி குணத்துக்கு வேலையே இருக்காது போல இருக்குன்னு புரிஞ்சுட்டார். நாம் குற்றம் பண்ணுறவா இந்த லோகத்தில் இருக்கோம், பொறுக்கிறதுக்கு பகவான் இங்கே இருக்கணும். குற்றமே புரியாதவர்கள் இருக்கிற லோகத்தில் அவர் உட்காண்டே இருந்தார்னால் லாபம் இல்லை. நாம் எல்லாம் அழுக்கு இருக்கிறவா, தாழ்ந்தவர்கள், அவர் உயர்ந்தவர். இப்போ விபீஷணன் கிடைச்சா பிராட்டியை பிரிச்சின்னு போகிற பாப்பியனுடைய தம்பி இருந்தால் என் தம்பின்னு சொல்லிக்கலாம். சுக்ரீவன் ஒருத்தன் இருந்தால் என் தம்பின்னு சொல்லிக்கலாம். குஹன் ஒருத்தர் இருந்தால் என் தம்பின்னு சொல்லி. அதை போல ஞானம் இல்லாதவா, பக்தி இல்லாதவா வைகுந்தத்தில் இல்லவே இல்லையே. அப்போ அவர் எப்படி என் தம்பின்னு இவர்களை பார்த்து சொல்லிக்கிறதுக்கு முடியும்? அதனால் அவருக்கு ரொம்ப குறை பெருமாளுக்கு. இப்போ பகவானுக்கு எத்தனை குணங்கள் இருந்தாலும் வைகுந்தத்தில் இருந்தால் வீண். அந்த பாதி குணத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. ஆனால் அந்த குணங்கள் எல்லாம் நம்ம பக்கத்து கோவிலில் வந்தால் தான் பயன்படும். அதனால் பகவானே வைகுந்தத்தை விட்டு போர்வோம். இங்கே இருந்தால் பாதி குணம் தான் காட்ட முடியறது, கீழே போனால் தான் எல்லா குணத்தையும் காட்ட முடியும். நம்ம குணங்கள் எல்லாம் இருட்டு அறையில் இருக்கிற விளக்க போல நன்னா பிரகாசிக்கிறது பூலோகத்தில் தான். உடனே மகாலட்சுமி கேட்டா, நம்ம கீழே போகணும்னு சொல்கிறீர்கள், புரியுறது. அங்கே குற்றம் புரிந்தவா இருக்காளோ? நம்ம வைகுந்தத்தில் குற்றம் புரிந்தவனே இல்லைன்னு கீழே போக போக அங்கே இருக்காளோன்னால் பெருமாள் பதில் சொன்னார், அவள் மட்டும்தான் இருக்கா. நீ தேவி கவலையே படாதே. இப்போ வேற யாரும் அங்கே இல்லவே இல்லை, இருக்கிறதே அவர்கள் மட்டும்தான். அங்கே போனோம்னா எல்லாரையும் தேர்ச்சி கூட்டின்னு வந்துடலாம், அவர்களெல்லாம் திருத்தலாம், திருத்து வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு வரலாம் என்று பேசிட்டு தானே மேலிருந்து கீழே எழுந்திருக்கார்கள். ஆகவே யார் திருவடியை பற்றணும்? எளிமை இருக்கிறவன், குற்றத்தை குணமாக கொள்றவர், 6 முதலாளியோ இப்படி இருக்கிறவன் காலில் தானே விழுந்தாகணும். அதுங்கிறது யார்கிட்ட இருக்கு? அர்ச்சாவதார விக்கிரக ரூபத்தில் தான் இருக்கும். இருக்கவே மற்ற இடத்துல இருக்காதான்னால். கண்ணன் ரொம்ப அன்போடு இருக்கார், ஆனால் கோவம் வந்தால் கம்சனை கொண்டுடுறாரு. குற்றத்தை பொறுத்தாரா? கம்சன் குற்றம் பண்ணானோடனே கொண்டுட்டாரு. அகாசுரன் குற்றம்னா கொண்டுட்டாரு. ராவணன் தன்னாழி நீர் ராமனை பற்றி சொன்னீர், புரியுறது. ஆனால் அந்த ராமன் ஏன் சுவாமி கும்பகர்ணன் அழித்தார்? ராமன் ஏன் ராவணன் அழித்தார்? அழிச்சிருக்காரோ இல்லையோ? ஆமாம், அதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இதனால தான் அங்கே போக முடியல. இப்போ அதே எங்கள் வெங்கடாச்சலபதி பெருமாள் ஒத்தரையும் கொன்னதில்லை, எங்கள் ரங்கநாத பெருமாள் ஒத்தரையும் அடித்ததே இல்லை, எங்கள் கள்ளழகர் பெருமாள் ஒத்தர் பேர்லேயும் அம்பு விட்டதே இல்லை. அப்படின்னா அவர் குற்றத்தை பொறுக்கிறதுக்குன்னே இருக்காருன்னு அர்த்தம். அர்ச்சையில் விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாள் மட்டும்தான் அபராதங்களை பொறுத்து கொண்டே இருப்பவர். அவர் எக்காரணம் கொண்டு நடவடிக்கை எடுக்கவே மாட்டார். ஆகவே தான் நம்மளை பொறுக்கணும். கண்ணனாக இருந்தால் அம்பு விட்டுடுவோம், ராமனாக இருந்தால் அம்பு விட்டுடுவோம், நரசிம்மனாக இருந்தால் நகத்தாலே கழிச்சு தூக்கி போட்டுருவார். இதே போல் இப்போ திடீர்னு நாம் சேவிக்கிற நரசிம்ம பெருமாள் நகமும் சதையுமா எழுந்து வந்தார்னா வந்தால் என்ன ஆகும்? இப்போ முதல்ல நாம தான் இரண்யகசிபு வேண்டாமே, நான் தான் இருக்கிறேனே, அவர் கண்ணு முன்னாடியே நான் இருக்கிறச்சு, இதுக்கு தனியாக இரண்யகசிபு தேடிட்டு போக வேண்டாம். இப்போ ஆகவே தெரியறது, அதை தெரிஞ்சு தான் பேசாமல் உட்காண்டிருக்கார். யோக நரசிம்மர், வீர நரசிம்மர், உக்ர நரசிம்மர், குரோடா நரசிம்மர், இத்தனை பேர் வச்சிருக்கிறே தவிர சாந்த நரசிம்மர். உண்மையாக சொல்லணும்னா சாந்த நரசிம்மர். அவருக்கு எத்தனை கோபம் இருந்ததோ அந்த கோபம்லாம் இப்போ ஒன்றும் செல்லுபடி ஆகாது. பேசாமல் இருக்கார். குற்றம் இன்னைக்கு ஆராதனை பண்ணாலும் சரிங்கிறார், ஆராதனம் இல்லைன்னாலும் சரிங்கிறார், இன்னைக்கு பானகம் நன்னா இருந்தாலும் சரிங்கிறார். எத்தனை கோவிலில் பிரசாதம் நன்னா இருக்கு, நமக்கு கொடுக்குறச்சே துளி இப்படி சாப்பிட்டு பார்ப்போம், கொஞ்சம் சுமார்ண்ணா சுவாமி இங்கே வரும் உமக்கு கொடுக்கணும் தான் வாங்கினேன்னு. இதே அந்த சக்கரமங்கலம் அன்றைக்கி நன்னா இருக்கட்டும், அவர் கையில் இருக்கிறதையும் வாங்கி சாப்பிட்டு போடுவோம். நன்னா இருக்கிற அன்னைக்கு என் கையில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணுமோ இல்லையோ, அதை பண்ண மாட்டோம். எப்போவானு சுமாராக இருந்தால் சாமி சாமி வாரும் அப்படின்னு ரொம்ப தான பிரபுவாட்டும் இவர் கையில் இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துட்டு போடுவார். இவ்வளவு தான் நாம். ஆனால் அந்த பெருமாள் அதே சமயம் இன்னைக்கு புளியோதரை சரியா இல்லை எடுத்துன்னு போயிடுன்னு ஒரே ஒரு நாள் சொல்லியிருக்காரோ? சொல்லவே மாட்டான். இன்னைக்கு எண்ணெய் குத்தி பண்ணாலும் சரி, எண்ணெய் குத்தாமலே பண்ணாலும் சரி, இன்னைக்கு நெய் விட்டு பண்ணாலும் சரி, நெய்யை விட்டுட்டு பண்ணாலும் சரி, எப்படி வேணா வச்சுங்க. இப்போ
நெய் விட்டு பண்ணுறதுன்னா நெய்யை நிறையா சேர்த்துருக்கான்னு அர்த்தம், நெய்யை விட்டுடுத்துன்னா இன்றைக்கி நெய்யே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாக பண்ணாலும் அவர் வாயே திறக்கிறது இல்லை. சிரிப்பு மாறித்தோம். நம்ம கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா முகம் உடனே கோணிக்குமா, கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா பா அப்படின்னுவோமா, இத்தனையோட கொண்டு போய் அவர் முன்னாடி வைக்கிற மாதிரி எதானு திரும்பி பார்க்குறாரு சுவாமி. அதே சிரிப்பு, அதே அனுகிரகம், அதே அபயம், அதே திருவடி, அதே சங்க சக்கரம், அதே தாயார். ஏன் அப்படியே இருக்கார்? என்னால் குற்றத்தை பொறுக்கிறதுன்னு கங்கணம் கட்டினு தானே இறங்கியே வந்திருக்கார். வைகுந்தத்திலேருந்து இவன் குற்றத்தை பொறுக்கணும், இவனுக்கு அருள் புரியணுங்கிறதுக்காக வந்திருக்கிறச்சே குற்றம் பார்ப்பரா? நடவடிக்கை எடுக்கவே மாட்டார். அப்போ ராமன் கண்ணன் கூட நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பார், கொன்னாலும் கொல்லுவார். விக்கிரகத்தில் இருக்கிற பெருமாள் செய்யவே மாட்டார். அதற்காகத்தான் கோலுக்கு போகிறோம். இதனால் தான் அவரை தான் காப்பாற்றிக்க மாட்டேங்கிறார். நாஸ்திகர்கள்லாம் ஒரு முக்கியமான வாதம் வைப்பார். நீங்கள் என்னமோ இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, பெரிய பெரிய கம்பி கதவெல்லாம் போட்டு வச்சுருக்கீள், இது அடிக்கிறது சொல்லி இப்போ அபாயச்சங்கு ஒலிக்குமே, யாரான திருடாள் உள்ளே வந்துட்டா ஓன்னு சத்தம் போடுறது சொல்லியோ, நீ யாரையும் உங்களை காப்பாற்றி விழுங்க பெருமாள்கிறீர், அவரையே காப்பாற்றிக்க தெரியாதான்வா. இப்படின்னு கேட்குறவனை சேர்த்து காப்பாற்றுறது அவர் தான். அதான் உண்மை. இப்போ இந்த கேள்வி யாரொருத்தன் கேட்டுருக்கானோ அவனையும் அதே பகவான் தான் ரட்சித்தாகணும். ஏன் தன்னை காப்பாற்றிக்க மாட்டேங்கிறார்? காப்பாற்றிக்கணும்னா வில்லு எடுக்கணும் இல்லையவர், அப்படின்னா சக்கரத்தை எடுக்கணும் இல்லையவர். அப்போ வில்லையும் சக்கரத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டார்னு வச்சுங்க, திருடன் பேரில் தானே விடணும். அவன் தானே திருடன் வந்திருக்கான். இப்போ அந்த திருடன் குற்றம் புரிந்தான்ங்கிறதுக்காகத்தானே வில்லையும் அம்பையும் விட போகிறார். இப்போ அப்போ விட்டுடுவார், திருடனை கொண்டுடுவார். அடுத்த வரிசையில் நாம் வரப்போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குற்றமும் கண்டப்படத்தான் போகிறது. அதே சக்கரம் எம்பேர்லேயும் வரப்போகிறது. இப்போ சாமி திருடன்னு சொன்னேன்னா இப்போ நாம யார்? நான் மட்டும் திருடன் இல்லையா? அவன் மட்டும் தான் நான் திருடன். இப்போ அவன் ஏதோ திருடின்னு போகிறதோடு அவன் பண்ண குற்றம் தீர்ந்து போச்சு. நான் இனிமேல் பாக்கியில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்ருக்கேன். அப்போ அவர் எதுக்காக பேசாமல் இருக்கார்னால் குற்றத்தை குற்றமாக கொள்வதில்லைங்கிற சங்கல்பத்தோடு இருக்கார். அப்படின்னா கண்டிப்பாக திருடன் பேரில் அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது, கொள்ளக்காரன் பேரில் எடுக்க முடியாது. என்னை என் பேரில் எடுக்கலையே. அவர் நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பேர்லையும் அவர் நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்க மாட்டாருங்கிறதுக்காக திருடன் திருடின்னு போனாலும் பார்த்துன்னு தான் இருப்பார், கொள்ளக்காரன் உடைச்சிட்டு போனாலும் பார்த்துன்னு தான் இருப்பார், நாஸ்திகன் சத்தம் போட்டாலும் பார்த்துன்னு தான் இருப்பார். நாங்கள்லாம் இவ்வளோ வெய்யறமே உங்கள் பெருமாளே, அவர் ஒன்றுமே பண்ணலையேன்னால் நீ ஏன் கவலைப்படுற? நீ வச்சாப்பில் தான் நானும், நீ வெய்யற குத்தம் பண்ணியிருக்கேன், நான் வாழ்த்துற குத்தம் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தத்தில் 2 பேரும் குற்றவாளிகள். அவர் நடவடிக்கை எடுக்கவே மாட்டார். இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். இது யாரானு கேட்டாலும் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க, ஏன் உங்கள் பெருமாள் உங்களையே ரட்சிக்க தெரியாதா? உங்களை காப்பாற்ற போகிறாரா? அவர் தன்னையே காப்பாற்றிக்கலையென்னால் அவர் என் குற்றத்தை பார்க்க மாட்டேங்கிற சங்கல்பத்தோட விக்கிரக ரூபத்தில் இருக்கார். அவர் என் குற்றத்தை என்ன, திருடன் குற்றத்தையும் பார்க்க மாட்டார், என் குற்றத்தையும் பார்க்க மாட்டார். அபராதங்களை பொறுப்பதற்காகத்தான் பகவான் இருக்கார். தன்னுடைய பூர்த்தியையும் சுவாதந்திரத்தையும் குறைத்து கொள்ளுகிறார். தான் எல்லாம் அடைந்தவன் பகவான். ஆனால் நாம் ஏதோ இன்னைக்கு பூ வாங்கிட்டு வரப்போகிறோம், திராட்சை வாங்கிட்டு வரப்போகிறோம், முந்திரி பருப்பு வாங்கிட்டு வரப்போகிறோம்னு எதிர்பார்த்து நிற்கிறாப்பில் இருப்பார். அர்ச்சகர் சொல்லுவார், அர்ச்சனைக்கு என்ன கொண்டிருக்கீள்? பூ பழம் கொண்டிருக்கீளா? உபகாரம் ஏதாவது கொண்டிருக்கீளான்னா நம்ம உடனே கிடுக்கிடுன்னு தேடி பூ பழம்லாம் எடுத்து அப்படி கொடுக்க போகிற சமயத்துக்கு தாயார் சன்னதி கொஞ்சம் ஓணும், முழுக்க தட்டில் போட்டுறாதே, பாதி எடு அப்படின்னு சொல்லி பாதி முந்திரி பருப்பை கொட்டி பாக்கி முந்திரி பருப்பை எடுத்து ஜாக்கிரதையாக உள்ள எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கூடாதா? இதை தட்டில் கொண்டு போய் போட்டுட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா அது அடுத்த கோவிலுக்கு போகணும். நீ 3 கோவில் போகிறதா இருக்கும், நீ என்ன எல்லா கல்கண்டையும் அந்த தட்டில் போட்டியானா அடுத்த கோவிலுக்கு போகணும். இதை யார் நீங்கள் ஒரு பிரதான மந்திரியை போய் பார்க்கச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அவ்வளோதான், பிரஜையாகவே இருக்க முடியாது அடுத்த நாள். பெரிய மனுஷனை பார்க்க போகிறச்சே எவ்வளவு பயந்துட்டு அடக்க உடக்கமாக போய் நிற்கிறோம். ஆனால் பெருமான்கிட்ட போகிறச்சே மட்டும் அந்த அடக்க உடக்கெல்லாம் எங்கேயோ போய்டுறது. ஏதோ போவோம், ஏதோ கொடுக்கோன்னு, ஆனால் அதையும் ஏற்றுக்கிறாரு. இன்றைக்கி கல்கண்டா எடுத்துன்னு வா, இன்றைக்கி திராட்சையாக எடுத்துன்னு வா. இன்றைக்கி அவருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்து நான் ஒரு வேளை லட்டு தான் பிடிக்கும்னு தளிக விட்டுருந்தால் ஏற்றுன்னு தானே ஆனவர். இல்லை இன்றைக்கி லட்டு வேண்டாம் சக்கரை பொங்கல்னு என்னைக்கான ஒரு சொல்லியிருக்காரோ. அப்போ அத்தனையும் அடைந்தவராக இருந்தாலும் அதை குறைச்சின்னு வர்றார். சுவாதந்திரம் இருக்கிறவராக இருந்தாலும் குறைச்சின்னு இருக்கார். எளிமை எளிமை எளிமை. குற்றத்தை பார்க்க மாட்டேன், நீ என்ன கொடுக்குறியோ கொடு, என்னமோ இதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டுருக்காரோ இல்லையோ, அந்த எளிமை தான் அர்ச்சைக்கே மிகச் சிறப்பு. குற்றத்தை பொறுக்கும் தன்மை, அபராதங்களை பொறுத்து விடுகிறார். கல்வி கலாச்சாரம் அனைத்துக்கும் மையமாக இருக்குங்கிறது கடைசி விஷயம். அப்போ இதெல்லாம் பார்த்து வந்துட்டோம். அங்கே தான் போய் நிற்கணும். ஆச்சாரியர்கள் இருந்த இடம், ஆகமப்படி குடமுழுக்கு பண்ணப்பட்டிருக்கிற இடம், அவர் விரும்பி வர்த்திக்கிற இடம், அனாதி காலமாக அர்ச்சை இருக்குது. இது ஒன்று தான் என்னால் போய் பிடிச்சிக்க முடியும், மற்ற நாளும் முடியாது. காலத்தாலோ தேசத்தாலோ விலகி இருக்கு மற்றது. ஆனால் இது ஒன்று தான் இந்த காலத்தில் இந்த தேசத்தில் இந்த உடம்போட என்னால் தரிசிக்க முடிகிறாப்பில் இருக்குது. இதெல்லாம் சரி. நாளைக்கு பழமை எப்படி இருந்ததுன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு வழி என்ன? பழசா உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. இப்போ
நம்ம வீடு இருக்க முடியாதுன்னா கட்டடத்தெல்லாம் இடிச்சு விட்டோம். எங்கள் தாத்தா வாழ்ந்த காலத்தில் என் வீடு பழமையோடு இருந்திருக்கும். அவர் தாத்தா வளர்ச்ச இன்னும் பழமையாக இருந்திருக்கும். அந்த பழமை கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னு யார்கிட்ட காட்டணும்? என் பேரண்ட்ட காட்டணும். என் பேத்திகிட்ட காட்டணும்னா நம்ம வீடு இப்படித்தான் இருந்திருக்கான்னு காட்ட முடியாது. அதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்திருக்கு, கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கு, கலை எப்படி இருந்திருக்கு, சிற்பக்கலை எப்படி இருந்திருக்குன்னு என் பேத்திக்கு கோவிலில் போய் காட்ட முடியுமே? இருக்கோ இல்லையோ? இப்போ 1000 வருஷத்து பழசு இருக்கே. எப்போ இப்படியெல்லாம் நடத்தியிருக்கா பாரு. நெல்லு குதிர்னா எப்படி இருக்கும், கோவிலில் போனால் காட்டலாம். எப்படியெல்லாம் வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கா பாரு, காட்டலாம். அதே ஒரு மண்டபம் பிராகாரம்லாம் அமைச்சிருக்காள்னா சில இடத்துல சூரியன் இந்த நாளில் போகிறச்சே வாசலில் இருக்கிற சூரியன் அங்கே உள்ளே உட்காண்டிருக்கிற பெருமாளுடைய காலுக்கு நேரம் இன்னைக்கு மட்டும் வந்து படுவார். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அந்த சூரியனுடைய ஒளிப்பை அவர் திருவடியில் படுறாப்பலேன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? சில கோவில்கள்லாம் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு கோனாரக் சூரியனுக்கு கோவில் கட்டியிருக்காளோ இல்லையோ? போய் பார்த்தீங்கன்னா அந்த கல் சக்கரத்தை வச்சே மொத்த கணக்கும் சொல்லிடலாம். வருஷம் முழுக்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு என்ன காலக்கணக்குன்னு அதை வச்சுன்னு சொல்ல முடியும். ஏற்படுத்தியிருக்காளே. அதெல்லாத்தையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டணும்னா கோவிலுக்கு போனால் தான் உண்டு. கோவில்களில் முழுக்க கல்வி இருந்தது. இப்போ ஆத்மா பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போய் தெரிஞ்சுக்க? பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பாடத்திட்டத்தில் இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை, எடுத்தாச்சு மொத்தமாகவே. கோவில்களில் யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அப்போ எங்கே தான் போய் கற்றுக்கிறது? இது வேணுங்கிறது தெரியறதே இப்போ. அதனால் இது அடுத்த தலைமுறைக்கு இது இல்லாமலே போயிடக்கூடிய ஆபத்தில் இருக்கும். இப்போது பரமாத்மா யாரு, வராக பெருமாளாரு, நரசிம்ம பெருமாளாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னால் அப்போ அதுக்கு ஒரு வரமுறை இருக்க வேண்டாமா, ஒரு கல்வி திட்டம் வேண்டாமா? ஆனால் இது தெரியறது எனக்கு. இப்போ இந்த அமில வாயு எப்படி இருக்கும், இந்த வாயு எப்படி இருக்கும், அந்த அமிலம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு திட்டம் இருக்குது. பொருளாதாரம் எப்படி இருக்கும், அது இருக்கும். வரலாறு எப்படி இருக்கும், பூகோளம் எப்படி இருக்கும், இருக்குது. ஆனால் ஆத்ம பரமாத்மா என்ன, சூக்ஷ்மமாக இருப்பா, குணம்னா என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. இது இத்தனை அந்த நாளில் கோவில்களில் தான் செய்யப்பட்டன. அன்னதான கூடமாக இருந்திருக்கு. யாருக்கு பசிச்சாலும் சோறு போடுற கூடமாக இருந்திருக்கு. அன்னத்தை தானம் கொடுத்தா, வித்தையை தானம் கொடுத்தா, கலாச்சாரத்தையும் கல்வியும் கொடுத்தா, பழமையை நன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது. முதல்ல உட்காந்து கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு இடமா இருந்தது. பரபரத்து இருக்கிற இந்த வாழ்க்கையிலே அமர்ந்து ரசிக்கணும்னா கோயில்கள் இடமா இருந்திருக்கு. இப்படி முதல்லேருந்து நாம் பார்த்த எத்தனை காரணங்கள் இருக்கு பாருங்க. இது இத்தனை இந்த நன்மைகள்லாம் நமக்கு வீட்டில் கிடைக்குமா? அதுக்காகத்தான் கோவிலுக்கு போனோம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எழுதி வச்சா. கோவில் இருக்கணும், போனாத்தான் அந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், குருக்கள், பெருமான் இவர்களுடைய அருள் அத்தனை நமக்கு கிட்டும். தெளிவாக்கும் உபதேசம் கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம் போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம் பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம் மனமே தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.